அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் நாளைக்கு எபிசோட்லையாவது விஜய் காவேரி மீட் பண்ணுவாங்களா? காவேரி சொல்ல மாட்டாங்க விஜய்கிட்ட அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் காவேரி மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. நிவீனை பார்த்து நாளைக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறது அது உறுதியாயிடுச்சு. வெண்ணிலாவை போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு காவேரியை பார்க்குறதுக்கு விஜய் வருவாரா? காவேரி வந்து நாளைக்கு நாளைக்காவது சந்திப்பாரா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக காவேரி வந்து விஜய் காவேரி நாளைக்கு லாஸ்ட்டு சீனில் கூட மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். காவேரி வந்து சொல்ல வேண்டாம், சொல்லலை அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும், இல்லையா? இப்போ வந்து காவேரி வந்து சொல்ல மாட்டாங்க, அதை எதிர்பார்க்கலை, சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தெரியும். மீட் பண்ணி அவங்க என்ன சொல்லிக்க வராங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணம் ஒன்று இருக்கும் இல்லையா? அதை வந்து நாளைக்கு காட்டுவாங்களா அப்படின்றதான். விக்கா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கோமே, நம்மளையும் இந்த வெண்ணிலா பண்ணி வச்சுருக்கிற வேலை, காவேரி போய் நிவீன்கிட்ட சொல்லி வச்சுருக்கிற வேலை, விஜய் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த வெண்ணிலா கேரக்டரை வந்து ட்விஸ்ட் பண்ணி அங்கே போய் 4 வில்லன்களை உருவாக்கி வச்சுருக்கிறது. இப்போ ராகினி வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து காவேரிக்கு தான் பாஸ் பண்ணி விடுவாங்க. காவேரி பார்த்துட்டு விஜய்கிட்ட வந்து என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. விஜய் என்ன தான் பண்ணுவார்? இந்த பக்கம் ஒரு இடி, இந்த பக்கம் ஒரு இடி இடிக்கிறாங்க. அப்படி ஒரு இடி லேசான இடியாக பெரிய பெரிய இடி இடிக்கிறாங்க. அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வீட்டுக்கு காவேரியை பார்க்க வந்த உடனே காவேரி மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாது. அப்போ காவேரி எதுக்கு வர சொன்னா அப்படின்ட்டு வெண்ணிலாவை போய் வீட்டில் விட்டுட்டு அறக்க பறக்க ஓடி வருவார் விஜய். ஓடி வந்தோடனே இந்த காவேரி என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் வெண்ணிலா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு வெறுப்பேற்றுற மாதிரி காவேரி பேச போகிறாங்க. அந்த இடத்துல விஜய் வந்து டென்ஷன் ஆக போகிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஆக போகுது. என்ன பண்ண முடியும்? விஜய்க்கு தெரிஞ்சால் அவர் தலையில் தூக்கி வச்சு ஆடுவார். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரியாமல் அவர் வந்து இந்த மாதிரி, ஏன்னா நீ போய் இங்கே படுத்தி எடுக்கிற, அங்கே போனால் அவள் படுத்தி எடுக்கிறா, நீ எதுவுமே புரிய மாட்டேது. நான் வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி, இது வந்து விஜய் சொல்லாமலே ராகினி மூலிமா வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுப்பாங்க காவேரி அப்படின்னு தான் தோணுது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. விஜய் சொல்ல வரும்போது விஜய் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்காமையே போகிறாங்க காவேரி அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியுங்க, நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி விஜய் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. நாளைக்கு மீட் பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு சும்மா பேசிக்கவே வேண்டாம், மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வியும் இருக்குது அந்த இடத்துல. பார்ப்போம், நடந்தால் நல்லாயிருக்கும், சூப்பர் அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்படலாம். நாளைக்கு எபிசோடில் நிச்சயமாக வந்து நிவீன்கிட்ட சொல்கிறாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வெண்ணிலாவை சரி பண்ணி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்கள சமாளித்து விட்டுட்டு, தாத்தா காவேரி என்னை வர சொன்னால் என்னால் போக முடியாத சுச்சுவேஷன், இப்போ நான் அவளை போய் பார்த்தே ஆகணும், நீங்கள் இவளை சமாளிங்க, இவளை வச்சு பாருங்கள், நான் வந்து காவேரியை பார்த்துட்டு உடனே வரேன் தாத்தா அப்படின்னு தாத்தா கிட்ட வந்து விஜய் சொல்லிட்டு போகிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. வெண்ணிலா வந்து பல விஷயங்களை வந்து சொன்னாலுமே விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக போவார். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக விஜய் வந்து அதை செய்வார், காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. அந்த முயற்சியை கண்டிப்பாக எடுப்பார். அந்த டைமில் வந்து தாத்தா பாட்டி அந்த ராகினி வேறு இருக்காங்களே, ராகினி போய் ரூமில் போய் உட்காந்து விஜய் வந்து உன்னை விட்டுட்டான், அவளை பொண்டாட்டியை பார்க்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கொளுத்தி போடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படியே பசுபதிக்கு போட்டு வர சொல்லி பசுபதி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி அதுலேயும் வந்து வெண்ணிலா வந்து அவங்களோட சேர்ந்து பண்ணுறதெல்லாம் விஜய் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ நாளைக்கு அடுத்து எப்போ நாளைக்கு எபிசோடுனாலும் சரி, நாளை கழிச்சுனாலும் சரி, விஜய் காவேரி மீட் பண்ணும்போது காவேரி வந்து விஜய் ஹேட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அதிலே மனசு உடஞ்சி போயிடுவார் விஜய் அப்படிங்கிறதான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம், சரிங்களா, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு. காவேரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் காவேரிக்கு கரெக்டு, விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய்க்கு கரெக்டு, அதுதான் நம்ம சொல்ல வருது. ஆனால் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கல, 2 பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமை இருக்கு இல்லையா? ஆனால்
1000 இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். எனக்கு நிவின்ட்ட நாளைக்கு சொல்ல வர அந்த சீனை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு என் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ண முடியும்? வேறு வழியே இல்லை, பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், சரிங்களா? நல்ல நல்ல விஷயங்களை பற்றி நம்ம யோசிப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான். ஆனால் இந்த சீரியலில் விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க. பயங்கரமாக வந்து ஓப்பனிங்கில் அவ்வளோ அழகாக கலக்கியிருந்தார். இப்போ வர சூப்பராக பண்ணுறாரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ பாருங்களேன், வெண்ணிலா கூட கொடுத்த சீனு கூட அவ்வளோ நேச்சுரலாக வந்து அவ்வளோ ரியலாக வந்து நடிச்சிருந்தார். அது பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டென்ஷனு, ஒரு எப்படி தான் என்ன தான் சொல்கிறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெண்ணிலான்ற ஒரு பொண்ணால் இவருக்கு இந்த நிலமை வரும் அப்படின்னு யாருமே யோசித்தில்ல. டைரக்டர், ரைட்டர் யோசித்திருப்பாங்க. நான் யோசிக்கலைங்க. விஜயை வந்து வேறு மாதிரி யோசிச்சுருந்தேன். அந்த மாதிரி பையன்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பையன் அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு, சரிங்களா? அப்பா